அந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தகப்பனே, கிருபை 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 ஆண்டவரே. இந்த காலை வேலும் நாமத்தின் மகிமைக்காக வார்த்தையை தியானிக்க, குறிப்பாக 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்படும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். எங்கள் எல்லாரோடும் பேசும். எங்கள் எல்லாருடைய ஆவி எழும்புவதாக. எங்களுடைய ஆவிகளில் நாங்கள் குயிக்கன் ஆகணும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியில் அனல் ஊட்டப்பட்டவர்களாய் உம் நாமத்தின் மகிமைக்காக உம் வீட்டு வாசல் காக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வையும் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, நான் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசல் காக்கிறவனாய் இருப்பதை நாடுவேன், உம்முடைய ஆலயத்தினுடைய வாசலிலே காத்து கிடப்பேன் என்றெல்லாம் ஒரு ராஜா சொன்னது போல, உம் ஆலயத்தில் வாசலில் காத்து கிடக்கிறதில் கூட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது ஆண்டவரே. இது எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும், நன்மை நாளும் கிருபை நடை கட்டி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம நிர்தேசத்துக்கு உட்காருவோம். இன்றைக்கு வாசல் காக்கிறவர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கறதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேருந்து இதை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கொயர் கண்டக்ட் பண்ணிருக்கும் போது அருமை மகள் ஆலயத்துக்கு வாசலில் நின்று எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. வந்துட்டேன், ஆலயத்தோட வாசலில் இருக்கிறேன், சர்ச்சை திறக்கலை அப்படின்னு. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு நாட்டோட ராஜா தாவீது ராஜா, அவர் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அவர் லேவியன் கிடையாது. தாவீது ராஜாவே ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, சாலமோனே போக முடியாது, எல்லாமே வெளியே தான் இருக்கணும். அவர் சொல்கிறாரு, எனக்கு ராஜா பதவியை விட உங்கள் ஆலயத்துக்கு கேட்டு கீப் பண்ணுற ஒரு வேலை கூட கொடுங்க. தருவாங்கன்றீங்க? தரமாட்டாங்க. கேட் கீப்பர்ஸுக்கு சம்பளம் போடுறது ராஜாவோட வேலை, கேட் கீப்பர்ஸை அனுப்புறது பிரிக்கிறது கூட அவருக்கு வேலை இருக்கும். ஆனால் உள்ளே போக கிருபையை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் தன் காலிலே அமர்ந்து படிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் முழு உலகத்தை இயேசு ஆளுகை செய்ய போகிறார். இப்பொழுது இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பி, நாம் மரிச்சிருந்தாலும் நம்மளே உயிரோடு எழுப்ப போகிறார். எழுப்பி 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். அன்னைக்கு மரிச்ச நம்ம உயிரோட எழுச்சிப்போம். ஆபிரகாம் உயிரோட எழுச்சிப்பாருன்னா, ஆபிரகாமுக்கு 1 வயசு இருக்கும்போது நமக்கும் 1 வயசு தான் இருக்கும். ஆபிரகாம் தாத்தா, உனக்கு நான் வயசு 1 வயசு, உனக்கு நான்ப்பா வயசு, எனக்கு 1 வயசு, தாவீதுக்கு நான் வயசு 1 வயசு. உயிர் தெழுந்த வயது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் ரிசரக்ஷன். DORனு ஒன்று போடுவாங்க போல், DOB DOD, டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்து போடுறாங்களா. இப்போ DORனு ஒன்று வரும், டேட் ஆஃப் ரிசரக்ஷன். எல்லாருக்கும் ஒரே டேட் தான். ஹாப்பி பர்த்டே கரெக்டாக 1 வருஷம் ஆனதான் மொத்த உலகமே கொண்டாடும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கேட் கீப்பர்ஸ், ஆலயத்தினுடைய வாசல் காக்கிறவர்கள். மியூசிக் வாசிக்கிறவங்களை பற்றி நேற்று முந்தின நாள் படித்தோம், லேவியர்களை பற்றி படித்தோம், ஆசாரியர்களை பற்றி படித்தோம். எல்லாருக்கும் சிஸ்டம். எனக்கு கூட தோணுச்சு, இந்த காலையில் ஆலயத்தை திறக்கிறதுக்கு இருக்கிற கோவொர்க்கர்ஸ் நடுவில் சீட்டு குலுக்கி போடலான்னு நினைக்கிறேன். வேணாண்ணா போகிறீங்களா? வேணாம், அவர் மட்டும் ஏன் டெய்லி திறக்கிறது, அவர் லேட்டாக வர்றாருன்னு நம்ம சொல்கிறது. சீட்டு குலுக்கி போடுவோம். இன்றைக்கி முடிஞ்ச பிறகு ரேமாவே அதான் இல்லைம்மா, கரெக்ட் தானம்மா? மக சொல்கிறாங்க, அவங்க எல்லா நாளும் வராங்க. சீட்டு குலுக்கி போடுங்க, ஏன்னா எந்த மிஸ் ஆகாதே. நான் எனக்கு வேணுங்களா, நான் போட்டேன், உனக்கு ஒன்றுங்களா, நான் போட்டவங்கள போடு. தாவீது ராஜா கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆமென். அன்னைக்கு நீங்கள் எழுந்து ஓடியாரணும், ஐயோ இன்னைக்கு ஆலயத்தை நான் திறக்கணும். எல்லாம் ஜனங்க வெளியில் நின்று செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க, சர்ச்சி பூட்டி இருக்கு. எத்தனை பேர் செய்யலான்றீங்க? நம்முடைய பொறுப்புகளை அதிகமாக்குகிறார். நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. யூ வில் நாட் க்ரோ இன் யுவர் கம்ஃபர்டபுள் பிளேஸ். யூ வில் நாட் க்ரோ இன் த பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட். அப்பா ஜாலியாக இருக்குது, வீட்டில் நல்லா தூங்குகிறோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வளர மாட்டீங்க. கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எழுந்து, தூக்கத்தை கூட ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்து செயல்படுகிறவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம இப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், இப்படியே போகுது, நோ, அப்படி போகும்போது ஆபத்து விடும். நம்ம எக்ஸ்ட்ரா மேலே போய் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸை, ஸ்பிரிச்சுவல் விங்ஸை, டிசிப்ளினை நம்ம வளர்த்துக்கொள்ளும் போது ஒரு வீழ்ச்சி வந்தால் கூட மேலே கொஞ்சம் முன்படி போய் விழுவோம். விழுந்தது தெரியாது, ஆனால் இருக்கிறதுலேருந்து விழுந்தோம்னா கீழே போய் விடுவோம். ஓகே, கேட் கீப்பர்ஸ், ஆலயத்தினுடைய வாசல் காக்கிறவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை அவர்களையும் வகுப்பாக தாவீது வைக்கப் போகிறார்கள். ஆமென். ஆலயம்னு போயிட்டாலே எல்லாம் ஆரோனோட பிள்ளைங்க தான் வந்துடுவாங்க. சர்ச்சு ஆலயத்துக்குள்ளே போயிட்டா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற போயிடுவாங்க. எல்லாம் ஆரோனுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாம் ஆசாரியர்கள். ஆனால் ஆலயத்துக்கு வெளியே வந்துட்டா காம்பவுண்ட் வால்,
ஈஸ்ட் கேட் 4 கேட்டான். எருசலேம் தேவாலயத்துக்கு எத்தனை கேட்டு? ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட், நார்த் கேட், சவுத் கேட். அல்லேலூயா. இந்த கேட்டு அவன் இந்த இதையெல்லாம் காவல் காக்கிறவர்கள் அவசியம் என்பதை வைத்திருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் டிவிஷனாக பண்ணியிருக்கிறார். தே ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். லைஃப்பில் உயர்ந்த இடங்களில் இருக்கிறவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்று சொல்லலாம். அதை காட்டிலும் கடுமையாய் உழைத்த போதிலும் அவர்கள் பொறுப்புள்ளவர்கள். நிறைய பேர் பணம் சம்பாதித்து கூட இழந்திருப்பாங்க. காரணம் பொறுப்பு இல்லாமல் ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. ஆக பொறுப்பு மிக முக்கியமாய் இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி. தாவீது ராஜா இன்னைக்கு ஆலயத்தை காவல் காக்கிறவர் வைக்க போகிறார். தே ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள். பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வேலையில் பொறுப்பு. நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இதை பண்ணுங்க, பண்ணி முடித்து பொறுப்பான பதில். பொறுப்பு இல்லாத வைகள் நம்மை வெற்றிக்கு கொண்டு போகும் என்று நம்ம நினைக்க முடியாது. பொறுப்பு இல்லாத ஆன்சர், பொறுப்பு இல்லாத வேலைகள், பாதி செய்கிறது. நோ, we have got responsibility. இன்னைக்கு தாவீது, this is the responsibility for security. ஆலயத்தில் ஃபுல்லாக கோல்டு டெம்பிளுங்க. அது கோல்டன் டெம்பிள், எல்லாமே கோல்டு. எப்படி இருப்பாங்க பாருங்க, எலைட் மிலிட்ரி பர்சனல் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். சண்டையும் போட ரெடியாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பிரேயரும் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்பிரிச்சுவல் பீப்புள். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒன்று ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பீப்புளை பார்ப்போம், அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஜபம் இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அவங்க கையில் நம்ம பேச போனால் கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு ஃபீஸ் கட்டாமல் உட்காந்துப்பாங்க. அங்கேயே நம்ம போய் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இது எப்படிங்க கர்த்தர் பார்த்துக்குவாருனாங்களா? நமக்கு பைத்தியம் முடியும். சிலர் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்கள் கர்த்தர் ஃபீஸ் கட்டுவாரான்னு கேட்பாங்க. ஐயோ, இங்கே போனால் இது இப்படி இருக்குது, அங்கே போனால் அது இருக்குன்னு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பாருங்க. நம்மை தான் லிசன் பண்ணுங்க. ப்ராக்டிக்கல், ஸ்பிரிச்சுவலி சென்சிபிள் பீப்புள். ப்ராக்டிக்கலாகவும் இருப்பேன், ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பேன். கரெக்டு. நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்குண்டான உழைப்பும் செய்வேன். அதற்குண்டான உழைக்கும் போது என் ஆண்டவரையும் உள்ளே அழைத்து செல்வேன். கண்மூடி தனமானதல்ல. ஒரு பிரதர் என்கிட்ட சொல்லும் போது சொன்னார், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தர் பார்த்து பாருக்கியா அப்படின்னு ஃபீஸ் கட்டுற நேரம் வரைக்கும் சொல்லி நிற்கிறது எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. பிரதர், இல்லை பிரதர், அட விசுவாசத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா? நோ 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 there are certain practical responsibility. கண்டிப்பாக கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் பார்த்து கொள்ள வேண்டிய சில காரியங்களையும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். I need to plan, I need to pray, I need to work. ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, தயவு செஞ்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் ஆண்டோடைய வேலைக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கு உப்பு கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு வேலை இல்லை. ஜனங்க எனக்கு வேலை செய்வாங்க. ஐயா டீ குடிங்க, தண்ணி குடிங்க, சாப்பாடு செய்யுங்கன்னு, சாப்பாடு சாப்பிடுங்கன்னு. நோ 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 You have to work hard. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் என் கர்த்தருக்காக கடுமையாக உழைக்க போகிறேன். எப்படி உழைக்க போகிறேன்? கடுமையாக. ஹல்லேலூயா. கேட் கீப்பர்ஸ் வேலை. இந்த வேலைக்கு தாவீது ரெஸ்யூம் அனுப்பிச்சார்னா அவருக்கு வேலை கிடைக்காது. சொல்கிறாரு, ஐயோ, என் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல் காக்கிற வேலை எனக்கு கிடைக்கட்டும் என்று. திருச்சபையே, ஏதோ எனக்கு வேலை இல்லை, பாஸ்டர் கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு வரீங்களான்னு, பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாங்க ஊழியத்துக்கு வரீங்களான்னு, என்னோட செல்லிடர் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன்னு நினைக்காதீங்க. ஒரு வாய்ப்பை கர்த்தர் நம் அனைவருக்கும் கொடுத்துருக்கிறார். என் ஆலயத்தில் இல்லை அன்பு மக வருது, இல்லை காலையில் கிளம்பி சாப்பாடெலாம் செஞ்சு ஃபேமிலி பீப்புளுக்கெலாம் செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இப்போ வேலைக்கு ஓட போகுது. ஒரு நாளும் அதோட ஜபம் தெரியுமா, சாமி முழுசாக உன் காலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பா. அந்த புதன்கிழமை இருக்கும்போது ஜாலியாக இருக்கிறதே, இதுதான் மகளே சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. ஸோ மூத்தவனாக இராது இருந்தாலும் தகப்பன் என்ன பண்ணுறான், இவனை தலைவனாக வைக்கிறான். எப்படிங்க? பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் காட் 2 ways அப்படின்னு சொல்லலாம், இல்லை 2 division சொல்லலாம். நம்பர் 1 ப்ராக்டிக்கல்னு சொன்னேன், நம்பர் 2 ஸ்பிரிச்சுவல்னு சொன்னேன். நம்ம ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இருந்தோம்னா நம்ம கூட இருக்கிற ப்ராக்டிக்கல் பீப்புள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக மட்டும் வந்தோம்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஏற்றுக்க மாட்டாங்க. இரண்டையும் யோசித்து செயல்பட வேண்டும். அதுதான் கேட் கீப்பர்ஸோட வேலை. இன்றைக்கி நம்மை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், கேட் கீப்பரை போல் வச்சிருக்கிறாரு. we cannot make everything spiritual, we cannot make everything practical. We want to make those practical things, we want to handle practical things spiritually. அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ப்ரே பண்ணிட்டு போகிறேன், நான் படிக்கிறேன், ப்ரே பண்ணிட்டு படிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ப்ரே பண்ணிட்டு வேலைக்கு போகிறேன்.
நான் எக்ஸாம் எழுதுகிறேன், ப்ரே பண்ணிட்டு எழுதுகிறேன். நான் படிக்கிறேன், ப்ரே பண்ணிட்டு படிக்கிறேன். நான் திட்டமிடுறேன், ப்ரே பண்ணிட்டு படிக்கிறேன். பாருங்கள், ஸ்பிரிச்சுவலும் ப்ராக்டிக்கலும் எப்படி ஹேண்ட் டு ஹேண்ட் போகிறது என்பதை. ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க, பொறுப்பாக இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தே ஆர் வில்லிங் டு சர்வ். நான் என் ஆண்டவருடைய வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆயத்தமாக இல்லாதவர்களை நம்ம கூப்பிட்டு வேலை கொடுத்தோம்னா அவங்க கையில் நம்ம படுற கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வில்லிங் டு சர்வ், பீப்புள் ஹூ ஆர் வில்லிங், நான் செய்கிறேன் என்று வருகிறவர்கள் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட் ஃபார்மை திரும்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. லிசன், அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த ஊழியத்துக்கு வேணுமோ அந்த ஊழியத்தை ஹைலைட் பண்ணி போடுங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுங்கள், பிபிடி போட யார் வேண்டும், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். வரவங்க போகிறவங்கள கூப்பிட்டு கொடுக்காதீங்க. let them come and fill, let them attend an interview. சீனியர் பாஸ்டர்ஸ் கூட உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம். இவர்கள் உண்மையிலே பொறுப்புள்ளவர்கள் தானா, செய்ய வருகிறார்களா, விரும்புகிறார்களான்னு செக் பண்ணிட்டு கொடுக்கலாம். நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? ஆமென். நான் சொல்ல இந்த அதிகாரத்தை பற்றி விளக்கம் எழுதுகிற ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இவன் ரெஸ்பான்சிபிளாக இருந்தான், ப்ராக்டிக்கலாக ஆப்ரேட் பண்ணான், ஸ்பிரிச்சுவல் ஆப்ரேட் பண்ணான், ரெடி டு சர்வ். நான் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னப்பா காலையில் 8:30க்கெலாம் வந்துடுறேன், ஏன் வர? நான் ஏசப்பாவோட வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் 2 பேரை பார்த்து தான் சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்கு, உனக்கும் அவனுக்கும் ஒரே நம்பிக்கை, என் ஆண்டவருக்கு செய்கிறேன், அவர் பார்த்து பாருன்ற நம்பிக்கை தான் உட்காந்துக்கிறோம். எனக்கு நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரும், 2 லட்ச ரூபா வரும் அப்படின்னு இல்லை. கர்த்தர் உன்னை பரிபூர்ண சுகம் தருவாராக. ஆமென். எல்லா கேஸ்ட்ரிக் பெயின் லீவ் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஐ ஆம் ரெடி டு சர்வ். ஒரே நம்பிக்கையில் அமர்ந்துக்கிறோம். இன்று இல்லை என்றாலும் என்றாலும் என் ஆண்டவர் எனக்கு பதில் செய்வார். இதுதான் வில்லிங் டு சர்வ், ரெடி டு சர்வ். நான் உமக்கு உதவி, நான் உமக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். இவங்க தே ஆர் ரெடி வில்லிங்லி. பேரும் இருக்குது, அவங்களும் ரெடியாக இருக்காங்க. பாருங்க, சிலர் ரெடியாக இருப்பாங்க, பேர் இருக்காது. சிலர் பேர் இருக்கும், அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு பேரும் இருக்குது, நாம் ரெடியாக இருக்கிறோம் என்று ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஐ எம் கம்மிங், ஐ எம் வில்லிங் டு சர்வ். நவ் ஐ நீட் டு அசோசியேட் வித் அதர் பீப்புள். இது பெரிய ப்ராப்ளங்க எந்த நிறுவனத்துலையும். நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய்யணும் 10 பேரை சேர்த்திங்கன்னா அந்த 10 ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு 10 ரூபத்தில் போகும்போது மேலே போட்டாரே அவர் கீழே வந்துடுவார். We need to have association. ஆமென். கரெக்ட் தானே மகளே? நீ ஊழியத்துக்கு வரும்போது, கர்த்தர் பணியை செய்யும்போது 2 பேர் ஒத்து போவதை பார்த்ததும் நீ இடறிடுவ. அடடா, என்ன இங்கேயே சேர்ந்து போல. உலகத்தில் எல்லா இடத்துலையும் சேர்ந்து போகாத கூட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுக்குறாரு. யூ நீட் டு அசோசியேட் வித் பீப்புள். யூ நீட் டு ஹேவ் நெட்வொர்க். என்னங்க நம்ம நெட்வொர்க்கு? என்னால் உனக்கு ஆசீர்வாதம், உன்னால் எனக்கு ஆசீர்வாதம், நம்ம 2 பேரால் நம்ம ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். இதாங்க பிளான். நோ மறைமுக அஜெண்டா. மூவ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம். நான் உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், நீ எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் உலகம் அப்படி தெரியுமா? நீ எனக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, நான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி காட்டுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர் பார்வையில் சாபமாக இருப்போம். இல்லை, we will serve each other. நான் உனக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறேன், நீ எனக்கு நன்மை செய்யும்படியாக தான் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறார். நாம் இருவரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் ஒன்று கூடி இருக்கிறோம். நோ ஹிடன் அஜெண்டா. இன்னைக்கு உலகத்தில் இந்த பிரின்சிபல், இந்த கோர் வேல்யூ ஆப்ரேட் ஆகாதனால தான் பயம். டுடே we need to have association for building. சபை கட்டப்பட வேண்டும் என்றால், ஜபக்குழு கட்டப்பட வேண்டும் என்றால், குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் கூடி வாழ்வது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் அசோசியேஷனுக்கு ஒத்துக்கிறீங்க? we need to associate among ourselves. பாருங்க, அசோசியேஷன் பண்ணும்போது, மக்கள் கூட இணைக்கும் போது நமக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். இவங்க நம்ம எடுத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இவங்க நம்மளோட எடுத்துட்டாங்கன்னா, இவங்க கையில் எல்லாம் போயிடுச்சுன்னா, நோ அவங்க கையில் எல்லாம் போட்டோம். சரி, ஒரு ஞானி சொல்கிறாரு, டோன்ட் ஃபைனலைஸ் யுவர் செல்ஃப் வித் வாட் யூ ஹேவ், ஃபைனலைஸ் யுவர் செல்ஃப் வித் வாட் யூ ஆர். உன் கையில் என்ன இருக்குதுன்னு உன்னை பெருசாக நினைக்காத, நீ என்னவா இருக்கிற. அதனால தான் பர்சனல் க்ரோத், அதனால தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதனால தான் இங்கிலீஷ் படிங்க, அதை படிங்க, இதை படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா, என் கையில் என்ன இருக்கிறதுன்றல, நான் என்னவா இருக்கிறேன். am I growing today? is my money growing today? அது வளரட்டும். is my wealth growing today? என் சொத்து வளர்றது வளரட்டும். am I growing today? நான் வளர்கிறேனா? நான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்தனா, என் டைமில் வளர்ந்தனா, என் கால்குலேஷனில் வளர்ந்தனா, என் படிப்பில் வளர்ந்தனா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தனா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. how is it possible? through association. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ எக்ஸலண்டான விஷயங்களை தாவீது ராஜா இந்த அதிகாரத்தில் மறைத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். அசோசியேட் பண்ணுறாங்களா? நெக்ஸ்ட்டு கட்டாயம் அவசியங்க
ஆர்கனைசேஷன். தேவர் ஆர்கனைஸ்ட். ஆடியோனா அவர், பிபிடினா இவர், மியூசிக்னா இவர், இன்னைக்கு பாஸ்டர் சர்மன் முடிஞ்ச பிறகு ரேமா இவர், இதுக்கு அவர் என்கிற ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரை தாவீது கொடுத்தார். ஹல்லேலூயா. யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். இந்த சிறு மார்னிங் டிவோஷன் கூட நாம் ஒற்றுமையாக இல்லை என்றால் வீழ்வோம், ஒற்றுமையாக இருந்தால் வாழ்வோம். யுனைடெட் வி ஸ்டாண்ட். அதனால தான் எப்போதும் எந்த பிரச்சனையிலும் சேர்வதற்கு ஏதாயிலும் வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிரிவதற்கு 1000 வழிகள் இருக்கலாம். அதை ஒவ்வொன்றையும் பெரிதுபடுத்தாதே மகனே மகளே. இது கர்த்தருடைய ஊழியம். சேர்ந்து கர்த்தருக்கு கூட்டமைப்பாய் செய்வது எப்படி என்பதை பார்க்க வேண்டும் என்பதை தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. We need to be organized. It was arranged in such a manner. அரேஞ்ச்மெண்ட் எக்ஸலண்ட்டாக இருந்தது. We need arrangements. சேர் அரேஞ்ச் ஆகுது, லைட் அரேஞ்ச் ஆகுது, சர்மன் அரேஞ்சாக இருக்குது, ஃபேன்லாம் அரேஞ்சாக இருக்குது, எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது போல் நம் நினைவுகள் அரேஞ்சாக இருக்கணும். இட் ஷுட் பீன் மியூச்சுவல் அரேஞ்ச்மெண்ட். ஹல்லேலூயா. தென் கம்ஸ் தி அஃபிசியேஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இப்போ கர்த்தருக்கு பலி செலுத்தவா? அப்பா ஆமென். பாருங்க, பொறுப்பாக இரு, ரைட்டா? அப்புறமா ஆவிக்கு ரீதியாகவும் இரு, ப்ராக்டிக்கலாகவும் இரு, வில்லிங்காக இரு, அசோசியேட்டடாக இரு, அரேஞ்சாக இரு, ஆர்கனைஸ்டாக இரு. இப்போ வா ஊழியம் செய்யும்படியாக. அப்போ எப்போ தான் ஊழியம் வருது? அதனால் நம்ம சர்ச்சில் ஒரு கோர் வேல்யூ, ஒன் ஆஃப் த கோர் வேல்யூ, ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு முன்பு உறவு. ஊழியம் என்பது இரண்டாவது தான். உறவு இருந்தால் என்றைக்கும் ஊழியம் திரும்பவும் துவங்கலாம். உறவு போனால் ஊழியம் சத்தியமாக போய்விடும். உறவுகள் அவசியம், உறவுகள் அவசியம். என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? உறவுகள் அவசியம். இயேசு சொல்லும் போது சொன்னார், நீ பெரிய காணிக்கை எடுத்துன்னு வந்துட்ட, 1 கோடி ரூபாய், உன் சகோதரனோட சண்டை போட்டு எடுத்துன்னு வந்துருக்கிற, இந்த காணிக்கையை உள்ளே போடாத, வெளியே வச்சுட்டு போய் உன் சகோதரனு கூட ஓகே பண்ணிட்டு வந்து காணிக்கை கொடு, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பயமாக இருக்குது அதை படிக்கும்போது. ஜீசஸை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்பதை காட்டும்படியாக நம் ரட்சகர் ஊழியத்துக்கு முன்பு உறவு முக்கியம், காணிக்கைக்கு முன்பு உறவு முக்கியம் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்ததை தான் தாவீதும் இங்கே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. We may be less prominent. ஆண்டவருடைய ஊழியத்தில் போட்டி வேண்டாங்க. ஏன்னா உயர்த்த போகிறார் கர்த்தர். 1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும், இப்போ எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா, 1 டம்ளர் தண்ணி கொடுக்கணுங்க 1 லட்சம் சம்பளம் தரப்போகிறாரு. கஷ்டப்பட போகிறவங்க 1 லட்சம் தரப்போகிறார். அப்போ இவனும் கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாருன்ற இந்த பிரின்சிபலே வேணாம். கொடுக்க போகிறவர் அவர், வாங்க போகிறது நம்ம. நிறைய நேரம் தகுதி இல்லாமல் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரா இல்லையா? இன்னமும் கொடுப்பாரா இல்லையா? இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ மே பி லெஸ் ப்ராமினென்ட். இந்த கூட்டத்தில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கேன், பரவாயில்ல. எனக்கு ஞானம் இல்லைங்க, பரவாயில்ல. நான் ஒரு அனாதைங்க, பரவாயில்ல. யூ மே பி லெஸ் ப்ராமினென்ட், பட் ரிமெம்பர் யூ ஆர் a gatekeeper. உன்னை அழைத்திருக்கிறார், என் வாசலை காக்கும்படி அழைத்திருக்கிறார், என் ஆத்துமாக்களை காக்கும்படி நீ வா என்று உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறாரே. இட் இஸ் a vital contribution. அது மிகவும் முக்கியமான ஒரு என்னுடைய நான் கர்த்தருக்கு செய்கிற ஒரு தாராளமான வேலையாக இருக்கு. இட் இஸ் வெரி வைட்டல், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஃபார் த பிளெஸிங் ஆஃப் த நேஷன். இவங்க கேட் கீப்பர் ஒழுங்கா இல்லைன்னா இஸ்ரேல் நாயிடம் விழுந்துருவாங்க. புரியுதா? சின்ன ஆலயம், எருசலேம் தேவாலயம், பெரிய கண்ட்ரி, இவங்க இங்கே இவைகளை செய்யவில்லை என்றால் இஸ்ரவேல் விழுந்து விடும். பாதுகாப்பு ஆலயத்தில் துவங்குகிறது என்பதை புரிந்து கொண்டான் தாவீது மன்னன். ஹல்லேலூயா. அன்றைக்கி கூட காலையில் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு ஐயா அனுப்புகிறார், பாஸ்டர் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுங்கள் பாஸ்டர். கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன் சார். எந்த நம்பிக்கையோடு அந்த உலகத்திலே மேலோங்கி வாழ்கிற மனிதன் சொல்லி அனுப்புகிறான். இந்த ஆலயத்தான் ஜெபத்தை கேட்கிற ஒரு இடம். இந்த ஆலயத்திலே தேவன் வருகிறார், இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் செய்கிறார், இந்த ஆலயத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலுக்கும் பதில் கொடுக்கிறார் என்பதை நினைப்பூட்டும்படியாகத்தான் தாவீது இத்தனை காரியங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. இட் இஸ் வைட்டல். ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களை என்னை லிசன் பண்ணுங்கள், என்னை பாருங்கள். நீங்களாம் ஒரு ஹை ப்ரீஸ்ட் போல் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டேன்னு வையேன், 1 மாதத்தில் இல்லை, ஒரே நாளில் அங்கே ஒரு செல் குரூப் உருவாகணும். நீங்கள் தனியாக இருக்க முடியாது, தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கவே முடியாது. ஏன்? உன் கையில் கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாக மாக்குவேன். நீ தனியாக இராதபடி உன்னை சுற்றிலும் மக்களை கட்டி இருக்க வேண்டும். நீ ஒரு எரிகிற கட்டை என்றால் இன்னொருவனும் எரிய வைக்கும்படி மற்றொரு எரியாத கட்டையை உடன் வைக்க வேண்டும். இல்லைன்னா நீ எரிஞ்சு சீக்கிரம் போயிடுவ. அடுப்பத்த வைக்கிறோமா? நம்மலாம் கிராமத்துலேருந்து வந்தோம். என்னம்மா
ஒரே கட்டை வச்சு எரிவிக்கிறவங்கள சீக்கிரம் எரிஞ்சிடும். 10 கட்டை ஒன்றா வச்சா எல்லாமே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்படிதான் we won't be drained up. நம்ம அப்படியே டயர்ட் ஆகிட மாட்டோம். ஐயா காலையில் ஊழியமா என்னால் முடியல. நோ, ஸ்டார்ட் a network, contribute. உங்களை போன்று பிறரை எழுப்ப வேண்டும். 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 4-6 வச்சுக்கணும். ஜெஹோய்தா என்ற ஒரு ஹை பிரீஸ்ட், அவர் கீழே பிரிந்து போன மக்களை மறுபடியும் கூட்டி எசேக்கியா ராஜா காலத்தில் இதை செய்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா காலத்தில் இது நடக்குது, யோசியா ராஜா காலத்தில் இது நடக்குது. ஏன்? ஹை பிரீஸ்ட் வந்ததுமே ஜனங்க அப்படியே ஒட்டாங்க. திரும்பவும் நடக்க வேண்டும். நீங்க ஆவடி போனாலும் அது நடக்கணும், ஓஎம்ஆர் போனாலும் நடக்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் செய்யலாம்ன்றீங்க? ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ப்ரே டிரைவ் போகணும்னு நான் திரும்பி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமையா சண்டே வாண்டதை இன்னைக்கு சர்ச்சை முடிச்சதோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் போய் ஆக வேண்டும். ஏன்? ஒரு மகள் போனாலும் அது ஒரு பெரிய அமைப்பாய் மாறும். ஒரு மகன் போனாலும் பெரிய அமைப்பாய் மாறும். அதுக்காக தான் இந்த மார்னிங் டிவோஷன், அதுக்காக தான் இந்த பைபிள் ட்ரைனிங், அதுக்காக தான் கட்டி இன்டர்நேஷனல், அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் செய்யலான்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த கேட் கீப்பர்ஸ் சாதாரண மனிதன் வரும்போது அவனை பார்த்து சொல்றாங்களாம், நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வான்றாங்களாம். ஹல்லேலூயா. தாவீது ராஜா போய் நிற்கிறாரு. தாவீது ராஜா சொல்றாரு, ஐ ஆம் த கிங் ஆஃப் இஸ்ரேல். எஸ் சார். நீங்கள் கொஞ்சம் அப்படி போங்க சார். ஐ ஆம் த கிங் ஆஃப் இஸ்ரேல். எஸ் சார். உங்களுக்கு சல்யூட் வச்சு நீங்கள் அப்படி போங்க. ஏன்? உள்ளே இருக்கிற தேவன் பரிசுத்தர். இந்த பரிசுத்த தேவனுடைய வாசலில், அவருடைய வீட்டு வாசலை காத்து கொண்டிருக்கிறதில் நான் ஸ்லாக்கியம் பெற்றவனாய் இருக்கிறேன். இதை பார்த்துட்டு தான் தாவீது சொன்னார், இந்த ஆலயத்தில் சங்கீதம் 84:10 ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா தமிழில் படிச்சிருங்களா? ஐ வுட் ரேதர் பி எ 84:10 சங்கீதம், ரேதர் பி எ டோர் கீப்பர் இன் த ஹவுஸ் ஆஃப் மை காட் தேன் டுவெல் இன் த டென்ஸ் ஆஃப் த விக்கட்னஸ். ஆகாமைய கூடாரங்களில் தங்குகிற 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பாருங்க, தேவனுடைய வாசற்படியில், ஐ வாண்ட் டு பி த கேட் கீப்பர் தேன் த டென்ஸ் ஆஃப் விக்கட்னஸ். தாவீதுக்கு தெரியும், சண்டை போட மிலிட்ரிக்கு போகிறாரு. அங்கே சொல்லுங்கள், அது ஆகாமிய கூடாரமா நல்ல கூடாரமாம்மா? சண்டை போடுறதுக்கு மிலிட்ரியோட போகிறார். நல்லதா கெட்டதா? ஆகாமிய கூடாரம். கரெக்டா? பிஸ்னஸ் பண்ண போகிறாரு. அங்கே என்ன நடக்கும்? ஆமாம், எப்படினாலும் ஆகாமியம் ஸ்டார்ட் ஆகிடுமா? வீட்டுக்கு போகிறாரு, ஆகாமியம் இருக்குது. ராஜா அப்படியே ரோட்டில் வாக்கிங் போகிறார், ஆகாமியம் இருக்குது. ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தத்தை காண்கிறான். இந்த தாவீது மன்னன் சொல்லுகிறான், இந்த வாசப்படியிலே நான் இருந்துடுறேன், கேட் கீப்பராகவே இருந்து என் உயிரை விட்டுடுறேன், வெளி உலகத்தை காட்டிலும் எனக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கிறது என்பதை இந்த மன்னன் சொல்லுகிறான் என்றால் எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு அன்றைக்கு இருக்கிறது. This is the great privilege. திருச்சபையே, ஊழியத்துக்கு வந்தவர்களே, கர்த்தருடைய திருப்பணியை செய்கிறவர்களே, சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களே, முதியவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களே, செல் குரூப் நடத்துகிறவர்களே, ஜப குரூப் நடத்துகிறவர்களே, கர்த்தருக்கான ஆராதனை செய்கிறவர்களே, this is the greatest privilege which one could ever get in their lifetime. தன் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் கிடைக்க கூடாத ஒரு ஸ்லாக்கியம் தான் அவருடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காவல் காத்திருப்பது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் பேரா சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுவது உண்டு. அப்பா, என்னை நீங்கள் தேர்வு செய்ததுக்கு நான் தகுதியற்றவன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குப்பா, உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் நிற்பது. ஆமேன். ஆசாப்பினுடைய மகன்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. 6-8 வரைக்கும் படித்தோம்னா சிமேயாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த லைனில் நம்ம படிக்கும்போது ஓபேத் ஏதோமை பற்றி படிக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், தாவீது ராஜா பாலை யூதாவில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அந்த களத்திலே அந்த ஊசா என்பவன் அந்த ஏர் மாடுகள் மிரளும் போது அந்த மாடை பிடிக்கிறான், தொடுறான். உடன்படிக்கை பெட்டி விழாதபடி உடன்படிக்கை பெட்டியை தொடுறான். கர்த்தர் அவனை அடிக்கிறார். ஊசா என்ன பண்ணுறான்? செத்து போகிறான். பிறகு தாவீது ராஜா ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டு ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை அனுப்புகிறார். ஓபேத்தும் ஏதோமும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து வந்த உடன்படிக்கை பெட்டியை காவல் மட்டுமே காக்கிறார்கள். அவங்களும் உள்ளே போக முடியாது, அவங்களும் தொட முடியாது. வெளியில் நின்று காவல் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
If you are an able man, if you are an able man, if you are an able woman, if you have got that protection, if you have got that power, மகனே உனக்கு வல்லமை இருக்கிறது, உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உனக்கு திறமைகள் இருக்கிறது என்றால், welcome to become the gatekeeper in the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தின் வாசலை காவல் காக்கிற ஊழியத்துக்கு உங்களை அன்புடன் இன்றைக்கு கர்த்தர் வரவேற்கிறார். Wow, wonderful. ஆமென். அடுத்த இன்னும் நிறைய கேட் கீப்பர்ஸோட பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 9லிருந்து 12 வரைக்கும் படித்தோம் என்றால், மெஸ்லமியா அவனுடைய பிள்ளைகள் 18 பேர், ஹோசா, மெராரி, சிம்ரி, ஹில்கியா, தெபாலியா, ஜக்கரியா, அப்புறம் ஹோசாவுடைய 13 பிள்ளைகள் எல்லாரையும் காவல் காக்கும்படி வைக்கிறார், மற்ற சகோதரர்களைப் போல. ஹெவி டியூட்டி, கிரேட் டியூட்டி, ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ப்ராக்டிக்கல் ஒர்க். நான் தான் நீங்கள் வந்து சர்ச்சில் வேலை செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ரூல் போட்டிருக்கேன், நேராக போய் ஆடியோவில் உட்காராத, வந்து முட்டி போட்டு சொல்லு, நான் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செய்ய தான் வந்துக்கிறேன், செஞ்சுட்டு உங்கள் ஒர்க் பண்ணுறேன். புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? let it be a strict rule. பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க. நேராக வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முடிஞ்சதும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அடுப்பத்தை வைக்க போகிறாங்க, சொல்லுங்கள் ப்ளீஸ் 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 இங்கே வந்து முட்டி போடுங்க. அவர் காலில் விழுந்துட்டு அவர் கையில் ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், போங்க. அடிக்கடி பண்ணுங்கள். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறார். அவருடைய திருச்சபை பலத்தினால் நடக்காது, பராக்கிரமத்தினால் நடக்காது, அவருடைய ஆவியினால் நடக்கும். This is very much valuable or will become vulnerable. கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பணிகளை நாம் ஆவிக்குரிய ரீதியாக செய்யவில்லை என்றால் நமக்கு தான் முதலடி விழும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். God was including people in his team. ஏங்க ஆலயங்க, அந்த பக்கம் ஒரு காவல்காரன், இந்த பக்கம் ஒரு காவல்காரன், இந்த பக்கம் ஒரு 4 பேர் போதாதா? ஏன்னா 18, 100, 200, 300 என்னங்க இது? எத்தனை பேர் வந்தாலும் அவருடைய ஆலயத்தை திருப்பணியை செய்து முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரும்பணி தான் அவருடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், வேலையாட்களோ குறைவு, அறுவடையோ மிகுதி என்றார். இன்றைக்கி கூட ஊழியத்து பக்கம் நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கு தெரியுது எவ்வளோ ஊழியங்கள் இருக்கிறது, செய்வதற்கு ஆட்கள் இல்லை. எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கயா, நீங்கள் வாங்கயான்றாங்க. பல நேரம் போயிட்டு தலை சுற்றி போய் கீழே உட்காந்தது தான். என்னை போன்று மக்கள் எழும்ப வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களை போன்று மக்கள் எழும்ப வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நமக்கு முன்னோடியாய் ஓடிக்கொண்டிருக்கிற பெரிய ஊழியக்காரர்கள், ஐயாக்கள் போல பலர் எழும்ப வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் எழும்ப வேண்டும், அவர்கள் இனஜன பந்துக்கள் எழும்ப வேண்டும். ஒரு ஊழியக்காரருக்கு 10 பிள்ளைங்கன்னா 10 பிள்ளைங்களும் அவங்கள போல எழும்ப வேண்டும், பேர பிள்ளைங்களும் எல்லாரும் எழும்ப வேண்டும். கர்த்தர் திருப்பணி அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. People had to be included in this group. நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே வரார். People had to be included in this worshiping community. ஜெபிக்கிற ஆராதிக்கிற கூட்டம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற கூட்டம் என்ன பண்ணணும்? பெருகணும். துதிக்கிற கூட்டம் பெருகணும், ஆராதிக்கிற கூட்டம் பெருகணும், கைத்தட்டுற கூட்டம் பெருகணும். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா பாருங்க? எஸ், சவுண்ட் பத்தல பாருங்க, இன்னும் அதிகம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. We are a worshiping community. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? All our activities are valued in the eyes of the Lord. நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் கண்ணில் என்ன பண்ணுறாரு? பெருமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், நீங்கள் அவர்களுக்காக அப்ரோஜனமான வேலை செய்தாலும் அந்த எஜமான் கூலி கொடுக்க வருகிறார். அதை நினைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது. ஒவ்வொரு வேலைக்காரனும் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், ஆனாலும் கூலி கொடுக்கிறார், ஆனாலும் வாழ்க்கை கொடுக்கிறார், ஜீவன் கொடுக்கிறார். நம் ராஜாக்கு கைத்தட்டி நன்றி சொல்லலாம். நன்றாக கைத்தட்டுவோம். ஜீசஸ் பற்றி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜீசஸ் 2 பேர் அவர் பேர் சொல்லி கூடனா வருவார், தான் இருக்கிறத காட்டிக்க மாட்டார். அவர் இருக்கிறதுனால நான் ஆசீர்வாதமோ அத்தனையும் நமக்கு வரும்படி செய்வார். ஒரு சேர்லையும் அவர் வந்து உட்கார மாட்டார். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல்ல எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டார், போடுற காணிக்கையில் எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டார். அமைதியாய் மௌனமாய் வந்து நம்மை வாழ வைப்பதற்காக மட்டுமே துடிக்கிற ஒரு மாபெரும் தலைவனுடைய வீட்டு வாசல் காவலனாக இருப்பதை நான் அதிகமாக நாடுகிறேன். என்னை அழைத்ததுக்காக என் ராஜாதி ராஜாவுக்கு நான் தலைவணங்கி என் ராஜனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெயரையும் அவர் சீட்டில் போட்டு தேர்ந்தெடுத்தாரே, அவர் பெரியவர், அவர் பெருகட்டும் என்று அந்த ராஜாதி ராஜாவுடைய புகழை பறைசாற்றுகிறேன். ஸ்மால் அண்ட் த கிரேட், பெரியவனும் சிறியவனும் காவல் காக்க வேண்டும், படித்தவனும் படிக்காதவனும் காவல் காக்க வேண்டும், ஏழையும் பணக்காரனும் காவல் காக்க வேண்டும் என்கிற சட்டத்தை போட்டார். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் செல் குரூப் நடத்தணும், நீங்கள் படிக்கலனாலும் செல் குரூப் நடத்தணும்.
ஆலயத்தில் உயர்ந்த இடங்களில் இருந்தாலும் நீங்கள் செல் குரூப் நடத்த வேண்டும். நீ காவல் காக்க வேண்டும். என் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். நார்த் கேட், சவுத் கேட், ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட், அவங்களோட பேர்கள்லாம் போடப்பட்டிருக்கு பாருங்கள். ஆமேன். ஈஸ்ட் சைடு 6 லேவியர்கள், இது நம்ம 13 to 19 வரைக்கும் நமக்கு போடப்பட்டு இருக்கிறது. தி புட் ஆன் லாட்ஸ். அவங்க லாட்னா சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆல் ஆர் ஃபாலோயிங். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல் ஆர் ஃபாலோயிங். ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை. அவங்களுக்கு தெரியும், நான் முன் கேட்டில் இருந்தாலும் ஆண்டவர் பணி தான் செய்கிறேன், பின் கேட்டில் இருந்தாலும் இன்னைக்கு லீவு கொடுத்தாலும் ஆண்டவர் பணியை செய்கிறேன், எனக்கு டபுள் டியூட்டி போட்டாலும் என் ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்கிற ஒரு பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட்டை தாவீது கொடுத்தார். என்னமோ தெரியல, ஆண்டவர் இந்த ஒரு வாரமாக நமக்கு அரேஞ்ச்மெண்ட்டும் சிஸ்டமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். நீங்களும் நானும் எதையும் நிர்வகிக்க முடியாது, அமைப்பு தான் நிர்வகிக்கும். ஒரு சிஸ்டம் போட்டிங்கன்னா தானாக நடக்கும். சிஸ்டம் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் வந்தால் தான் நடக்கும். நீங்கள் லீவுனா சர்ச்சு பூட்டி இருக்கும், நீங்கள் வரலைன்னா மார்னிங் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு அமைப்பு போட்டால் நிறைய பேர் வருவார்கள், எல்லாம் சீரும் சிறப்புமாய் நடக்கும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம், என்னோட கூட மற்றவர்கள் வந்து இணையும் போது என் கூட ஆண்டவர் பேசுவார். உங்ககிட்ட இல்லாதது அவங்க கையில் நிறைய இருக்குது, கற்றுக்கோன்னு சொல்லுவார். நீங்கள் கூட மற்றவங்களோட அமைப்பு இந்த ஆர்கனைசேஷனில் அசோசியேஷனில் வரும்போது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க கையில் நான் கற்றுக்க போகிறேன், வந்துக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு என்னமோ உங்கள் நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலைமை. இங்கே ஒருத்தன் இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னா அது சாத்தானுடைய ஸ்டைலு. கர்த்தர் நம்மை நெட்வொர்க்கிங்கில் கொண்டு போகிறார். கர்த்தர் நமக்கு நிறைய பேரோட இணைக்கிறார், நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான். இட் இஸ் அன் ஆர்டர். சபை பெருக போகிறது, சீக்கிரமாக பெருக போகிறது. நம்முடைய திருச்சபையில், நம்முடைய ஜிஐ திருச்சபையில் காலை ஆராதனையிலே 1000 பேர் உட்கார்ற அளவுக்கு சீக்கிரம் கர்த்தர் தருவார். The small and the great, பெரியவனும் சிறியவனும் ஒன்றாய் இணைந்து ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். Prestige is not going to put any division. இவர் prestige ஆன வேலை, prestige கம்மியான வேலை, position is not going to determine any appointments. Father God is going to determine. பிள்ளைங்களா வேலை செய்யும்போது என்ன இல்லை, தம்பி வந்து ஒரு சர்வீஸ் முடிஞ்சதும் ஒரு பாத்திரமாக எடுத்து போய் தேய்ச்சிட்டு கிடப்பாருனாப்பா, இதை தேய்டா அதை தேய்டான்னு வாங்க. நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நீ ஏசப்பாக்காக செய்கிற, ஏசப்பாக்காக செய்கிற. ஜனங்க சாப்பிட்டு பிளேட்டு போட்டு போயிடுவாங்க, அப்படியே ஸ்டைலாக போவாங்க. நீ உழைக்கிறன்றதுக்காக நீ குறைந்தவன் அல்ல. அவருடைய கண்கள் உன்னை மதிப்புள்ளவனாகத்தான் பார்க்கிறது. அவர் கண்கள் என்னை பெருமையாய் பார்க்கிறது, நம்முடைய உழைப்பை பெருமையாய் பார்க்கிறது. அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நோ பொசிஷன், நோ பிரெஸ்டேஜ். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்ங்க. டைரக்ட் கைடன்ஸ் ஃப்ரம் காட். தாவீது ராஜா சீட்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் போயிட்டாருங்க. எக்ஸலண்ட்டாக நடக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் அமைக்கிற அமைப்பு அவர் ராஜ்யத்தை பெருகும்படி செய்யும். இதுக்கு உடன்படுங்க, இதுக்கு ஒத்து நில்லுங்க. உங்களுக்கு கொடுக்குற பணியை நேர்த்தியாக செய்யுங்க. நடுவில் விட்டுட்டு போயிடாதீங்க, பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தர் கேட்கும்போது என்ன கணக்கு கொடுப்பீங்க? ஏங்கல சொல்லிட்டு போயிடலாம், உங்கள் பதிலுக்கு நான் வாயை மூடிக்குவேன். ஈஸி. கர்த்தர்கள் என்ன சொல்ல போகிறோம்? Will he accept all our answers? நாம் கர்த்தர் பாதத்தில் விழுப்போம். This is the office of God. This is the church of God. We need to remember this is God's place. கர்த்தர் நமக்கு கௌரவத்துக்குரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். These are God's affairs. மனுஷன் தேவனுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்க இது. ஒரு ஆள் வரான், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரான், அவனை ஆண்டவர் பார்த்துட்டாரு, அவனாச்சு ஆண்டவராச்சு, நடுவில் நம்ம நிற்கிறோம். எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். சாதாரண வேலை இல்லை. நான் பாட்டு ஏதோ கோணியில் கல் கடிச்சு புறா கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. This has to do lot of things. More weight upon me, more weight upon the children of God. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களே, உங்கள் மேலே நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் பார்க்குற பார்வை எல்லாத்திலையும் கர்த்தர் பொறுப்பை எதிர்பார்க்கிறார். Hallelujah. He is concerned about his temple. தன் ஆலயத்தை பற்றின கரிசனை அதிகமாய் தேவனுக்கு இருந்தது. Now he is concerned about his temple. அவருடைய ஆலயம் இப்போ எது தெரியுமா? என் மனது, உன் மனது, உங்கள் மனது. Hallelujah. Now the topic is going to shift gear மாற்றி போகுது. அன்னைக்கு அந்த ஆலயத்தை நான் காப்பாற்றினா இன்னைக்கு இந்த ஆலயத்தை காப்பாற்றும்படியாக நான் வருவேன். அன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள் இருந்த நான் என் இரத்தத்தையே சிந்தி உன் மனதுக்குள் வரக்கூடிய வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். எப்பேற்பட்ட பாவியினுடைய மனதுக்குள்ளும் இயேசுவால் போக முடியும். இயேசுவையே தொட முடியாதபடி அவர் ரத்தம் அவரே பத்திரமா நமக்குள்ளே கொண்டு வரும். நாம் பாவியாக இருக்கும்போது
நம்ம பாவிங்க, அவர் பரிசுத்தர், அவர் நம்மக்கிட்ட வர முடியாது. வருவதற்காக தன் ரத்தத்தை சிந்தினார். நான் நினைக்கிறேன் இயேசு தான் ரத்தத்துக்குள்ளேயே வந்து இந்த பாவியை காப்பாற்ற வருவார், தன் ரத்தத்தை வைத்து காப்பாற்றுவார். அவரே பிராய்ச்சித்தம், என்னை காப்பாற்ற முடியாது, ஆளினால் அவர் செய்கிறார். நான் பிழைத்து கொண்டால் மாத்திரம் போதும் என்பதை அவர் விரும்புகிறார். என் மனதின் காவல்காரனாய் இன்றைக்கு நின்று என் ராஜாதி ராஜானை வரும்படி அழைக்கிறேன். என் உள்ளான வாழ்க்கைக்குள் வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் மைண்டில் கை வச்சிங்களாப்பா, உள்ள மனசில் கூட நீ வாசாமி, இதயத்தில் கை வச்சிங்க, உள்ளே நீ வாப்பா, உனக்கு பிரியமில்லாமல் யோசித்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பிக்கிறேன், நீர் உள்ளே வருக, உள்ளே வருக, உள்ளே வருக. கமிங் டு மை தாட்ஸ், என் நினைவுகளுக்குள் வருக. கமிங் டு மை லைஃப், என் வாழ்க்கைக்குள் வருக. Come into the crowd of thoughts, என் மனது ஃபுல்லாக அப்படியே குழப்பமாக இருக்கு, உள்ளே வருக. Come into the shrine of my soul, என்னுடைய ஆத்துமா என்கிற ஆலயத்துக்குள் வருக. ஹல்லேலூயா, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். என்னைக்கு வந்திருக்கிற யாரும் ஜீசஸை விட்டு தூரம் போகாதீங்க. ஆமென். அவர் நம்மளோட தூரம் போக போகிறது இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் வாங்கன்னா, நம்ம தூரம் போன தூரத்தில் நீங்கள் ஸ்பீடு வர வேணாம், அவர் ஸ்பீடாக நம்மக்கிட்ட வந்துடுவார். புரிஞ்சுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டீங்க, டெல்லிக்கு போயிட்டீங்க, இப்போ சென்னையே வானா அது வராது, நீங்கள் தான் திரும்பி அவ்வளோ தூரம் திரும்பி வரணும். அப்படி தானே? அதானே? ஜீசஸ் அப்படி கிடையாது. ஜீசஸ் சென்னையில் இருக்கிறாருன்னு வைங்களேன், நீங்கள் டெல்லி அளவுக்கு தூரம் போயிட்டாலும் ஜீசஸ் வாங்கன்னா அவர் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி உங்கள் பக்கத்தில் ஒரு நொடியில் வருவார். டோன்ட் பி டிஸ்டன்ட் டு கிரைஸ்ட், டோன்ட் பி டிஸ்டன்ட், ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இன்னைக்கு என் வழியை விட்டுட்டு என் ஆண்டர் காலில் விழுவதினால் எனக்கு நன்மை தான் வரும் என்று அவர் வழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அவருடைய ஆலயத்தின் காவல் காக்கிற வாசலை காவல் காக்கல வருங்க. டோன்ட் ஏலினேட் ஃப்ரம் ஹிஸ் வேஸ், அவருடைய வழியை விட்டு உங்களை நீங்கள் பிரித்து பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. 20 25 ஓவர்சீயிங் ஆஃப் த ட்ரெஷரி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட். காணிக்க வந்துருச்சு. இப்போ சும்மா கிடையாது, கோல்டு, சில்வரு, ரத்தாம்பரம், வெளியேற பெற்ற கற்கள், மணி எல்லாம் வரப்போகுது. சாதாரண விஷயமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஹை ப்ரீஸ்ட் வந்து எண்ணின்னு இருப்பாரா? அவருக்கு அந்த வேலையே கிடையாது. நம்ம ஆலயத்தில் கூட காணிக்கை எண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்குது, அவங்க எண்ணிட்டு அந்த குரூப்பில் போகிறது தான் நான் பார்க்குறேன். என்ன வரவு என்ன செலவுன்றதை பிள்ளைங்க பார்க்குறாங்க. நவ் கம்ஸ் த ட்ரெஷரி. என் காசையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ. என் ஆலயத்தில் வர்றது என் பணிக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும், என்னை சார்ந்திருக்கிற ஏழைகள் போஷிக்கப்படணும். அவர் எவ்வளோ பாருங்கள் ராஜாதி ராஜா. அப்போ இயேசு ராஜா இப்போ இந்த பூமியில் வந்தார்னா முதல் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறதே ஏழைகள் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ராஜா செல்ஃபி எடுக்கிறது என்கிட்ட ஃபோனு கூட இல்லை, ராஜா இந்த ஃபோனை பிடின்னு ஃபோனு கொடுத்து செல்ஃபி எடுத்துன்னு வீட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன். தாவீது ராஜாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன். இவ்வளோ நேரம் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் பொறுப்புலாம் பேசினவர். லிசன் சில்ட்ரன், ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன். லைஃப்பில் எதில் விழுந்தாலும் அந்த அடி கொஞ்சம் தாங்கலான்னு நினைக்கிறேன். பணத்தில் விழுந்தோன்னு வைங்களேன், அவமானப்பட வேண்டியதாகுது. நம் கையில் பணம் இல்லை என்றால் நிம்மதி இல்லை. குறிப்பாக இன்னைய வேர்ல்டில் ஏழையாக இருந்துட்டு போயிடலாங்க, கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு லெவலுக்கு வந்த பிறகு பணம் இருந்தால் தான் இதெல்லாம் சமாளிக்க முடியும். நேரத்தில் பணம் போயிட்டால் ஃபீஸ் எப்படி கட்டுவீங்க, வாடகை எப்படி கட்டுவீங்க, இபி எப்படி கட்டுவீங்க, ரீசார்ஜ் எப்படி பண்ணுவீங்க? ஃபோன் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் அனாதையாக நடு ரோட்டில் சாப்பிட்டு போகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷனில் விழுந்துட்டோம்னா, 1 லட்சத்தில் விழுந்தவன் 1 லட்சம் கடங்காரன், பல லட்சத்தில் விழுந்தவன் பல கோடியில் விழுந்தவன், 1000த்தில் விழுந்தவன் 1000 ரூபாய் கடங்காரன். அப்போ நம்ம டீல் பண்ணும்போதே சொல்லிக்கணும், சாமி 1000 ரூபாயோடு நிறுத்திக்கலாம். ஏன் 1000ங்களில் கடன்லேருந்தே அடிச்சிடுறேன், லட்சங்களில் போனால் அது கேட்டார் போல் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்கம் ஷுட் பி தேர். அவங்க பார்ப்பாங்க பாருங்க, கடன் கொடுக்குறவங்க கூட நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கடன் தராங்க. அவங்களும் யோசிக்கணும், இவன் 10,000 தானே வாங்குறான், இவனுக்கு 10,000க்கு கம்மியாக தானே தரணும். இல்லை, நீ 1000களில் சம்பாதித்தால் உன்னை லட்சங்களில் கடன்காரனாக்குவேன், நீ லட்சங்களில் சம்பாதித்தால் உன்னை கோடிகளில் கடன்காரனாக்குவேன் என்பதுதான் சாத்தான் நம்மளோட அகடா போய் நம்ம கவிழ்க்க பார்க்கிறான். We need financial organization. சர்ச்சுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, தனி நபருக்கு அவசியம். என் கையில் வருகிற பணம் என்ன, இதை நான் எப்படி செலவு செய்ய போகிறேன்? You need it to administrate yourself. காசு இல்லைனா எங்கெங்க நிர்வகிக்குது? மகளே நீ சொல்லு மகளே, நீ வேலைக்கு போகிற, உங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறார், நிர்வாகம் பண்ணுறியா இல்லையா? அழகா பண்ணுற. பொம்பளை புள்ள வச்சுருக்க, காசு சேர்க்குற, ஆம்பளை புள்ள கேட்குறதெல்லாம் கொடுக்குற. அவன் பைக் கேட்டானா
கேட்டான், பைக் வாங்கி தரணும். எப்படிம்மா பண்ணுவேன்? அப்படியே வந்துடுமா பைக்கு வாடா, கடையில் போய் எடுத்துக்கலாம், பேங்க்கில் போய் எடுத்துக்கலாம், சேட்டு கையில் போய் காசு கொடுத்துக்கலாம். நோ, நீ நிர்வகிக்க வேண்டும். You need organization, financial organization to administrate. நிர்வகிக்கவில்லை என்றால் கஷ்டம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சேர்த்து வச்சுட்டாருங்க பணத்தை, கோடியாக சேர்த்து வச்சுட்டார். தாவீதே உயிராக இருக்கும் போது அது நடக்குது. சாலமோன் இன்னும் வரவே இல்லை, கோடி கணக்கில் சேர்த்துட்டார். விட்டா ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வைக்கிறார், ஒரு குண்டூசி கூட போகாது, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆடிட் பண்ணி வச்சிருக்கார். நான் தான் சொல்கிறேன், ஆடிட் பண்ணி வைங்க. நம்முடைய 5 திருச்சபைக்கும் போய் ஆடிட் பண்ணி வைங்க. நம்முடைய ஆவடி திருச்சபையில் கூட ஸ்பீக்கர்லாம் இருக்குது. கல்லு குட்டை கூட ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர் அமிச்சாங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களான்னு தெரில, என் மனசில் இருக்குது, அவங்க பையில் கட்டிட்டு போனது. ஆடிட் பண்ணுங்க. ஒரு பொருளை நீ இழந்தாலும் நீ தவறு செய்கிறாய், உன் பொறுப்பை விட்டு நீ போகிறாய். ஹல்லேலூயா. வேண்டாத பொருள்கள் டிஸ்கார்ட் பண்ணப்பட வேண்டும். வேண்டிய பொருள்களை சீரமைப்பு செய்து உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட சொன்னார், கவனிங்க, ஒரு மனிதன் மளிகை கடை வைத்திருக்கிறான்னா, கவனிங்க, அவன் அந்த மளிகை கடையில் அட்டை பெட்டி வரும்ல, அந்த அட்டை பெட்டியை கூட பணம் ஆக்கணுமா? ஆக்குறாங்க தானே? அப்போ அவங்களோட பிஸ்னஸில் நடக்குது. கோணி துணியை கூட என்ன ஆக்கணுமா? அதுவும் எங்கே அதிக விலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்து அங்கே போய் போடணுமா? இல்லை என்றால் உன் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பாட்லேயே விடுன்னு சொல்கிறான். ஆமேன். நான் யோசிச்சு பார்த்தேன், வந்துடும், வரவே வராது மகனே, போயிடும்னு வேணால் சொல்லுங்கள், போயிடும். வருவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எக்ஸலண்ட்டான ஃபினான்ஷியல் ட்ரெஷரியை பாதுகாக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் தாவீது ராஜா உண்டாக்கினார். கை தட்ட வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாய் 10,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி யார் அழகாக கணக்கு போட்டு செயல்பட்டு ஜெபித்து ப்ரே பண்ணி படிக்கிறானோ அவன் சீக்கிரமாக 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனா மாறுவான். அந்த 10,000 எங்கே போச்சுன்னே தெரில என்றால் அது டேஞ்சர். யூ நீட் டு டெடிகேட் யுவர் செல்ஃப். These are dedicated things. இப்போ ஆலயத்துக்கு வரேன், இந்த ஒரு மூட்டை அரிசி வந்திருக்குது, this is dedicated. மகளே, நீ பார்க்குற இதை செக் பண்ணோம், இந்த அரிசி என்னைக்கு வந்துச்சு, உங்களில் இருக்கான்னு தெரில, எவ்வளோ சீக்கிரம் இந்த அரிசி முடிகிறது. யூ ஷுட் ஹேவ் டேட்டா. எவ்வளோ எக்ஸலண்ட். உன்னால் தனியாக பண்ண முடியாது. அப்போ உன்னுடைய சீஷர்கள் வந்து என்ன பண்ணோம்? உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பயங்கரமான ரிச்சஸ் தாவீது ராஜா சேர்த்து வச்சார். பொண்ணும் வெள்ளியும், பொண்ணு கோல்டு மட்டும் தான் எடை போட்டாங்களாம், வெள்ளியே எடை போட முடியலையா, அவ்வளோ சேர்த்துட்டாராம். அள்ளி கொண்டு வந்து போட்டார். ஒரு ஆலயமே கோல்டில் கட்ட போகிறான் அவங்க பையனா, அவ்வளோ செத்துருப்பார் பாருங்க. காவல் காக்கிறவர்கள் சும்மா கிடையாது, திருடலாம் வந்து திருப்ப முடியாது. எக்ஸலண்ட்டான வேலை. நம் திருச்சபையை கர்த்தர் வளர்ப்பாராக. உலகெங்கும் உள்ள திருச்சபைகளை கர்த்தர் வளர்ப்பார்களாக. அங்கே உள்ள பொன்னும் பொருளும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஊழியம் வளர்வதற்கு சாதகமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இதில் ஒரு பர்சன் பாருங்க, அவர் பேர் பாருங்க, 26th verse, செலோமித்தும் அவனுடைய சகோதரர்களும். கரெக்ட் தானே? 26ஆம் வசனம் படிமா. செலோமித். ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்கையில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்த்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சண்டைக்கு போகிறாங்க, நிறைய கோல்டு வருது. எத்தனை வந்து சர்ச்சில் போட்டால் அவங்களுக்கு என்ன கூட முடியல, கணக்கு சொல்ல முடியல. இப்போ மிலிட்ரியை உள்ளே இருக்கிறார். கேட்டுக்கு வெளியே நில்லுப்பா, உள்ளே போவாத, உள்ளே யார் வருவாங்க? ஆசாரியர்கள் வருவாங்க, லேவியர் வருவாங்க. நீ கரெக்டாக கணக்கு போட்டு லிஸ்ட்டை என்ன பண்ணு, கொடு. ஆமாம், எக்ஸலண்ட். ஆடு மேய்க்கிற ஒருத்தனுக்கு இவ்வளோ ஞானமா? ஆமாம், கர்த்தர் கூட இருந்தால் எல்லா ஞானமும் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஆடு மேய்த்த ப்ரொஃபைல்லேருந்து வந்தாலும் சரி, மாடு மேய்த்த ப்ரொஃபைல்லேருந்து வந்தாலும் சரி. ஆமாம், எங்கள் தாத்தா நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மாடு வச்சுருந்தார். ஆமாம், காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கட்டிட்டு தான் போகணும். அது வேறு கண்ட்ரோல் ஆகாது. அது கண்ட்ரோல் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஒரு குட்டி இருக்கும் பாருங்கள், கண்ணு குட்டி, அது கண்ட்ரோல் ஆகாது. நம்மளை இழுத்து தள்ளிட்டு போயிடும். நம்மளை இழுத்து தள்ளுறத ஊரே பார்க்கும். கரெக்டாக பாட்டி இழுத்துருக்கீங்களா? ஒரு சவுண்டு போட்டு கலாட்டா பண்ணி ரோட்டில் இழுத்துட்டு ஓடி எங்கெல்லாம் அது போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அங்கே போயிடும். எல்லா இடத்துலையும் போயிட்டு சேரு சகதியாகி கொண்டு போய் கட்டிட்டு போக வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கூட சேர்ந்தால் நம்மை ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எவ்ரிஒன் ஹேஸ் டு டூ த டியூட்டி ஆஃப் காட். மிலிட்ரியை உள்ள இன்வால்வ் பண்ணுறாரு.
லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ராஜாவில் ஆரம்பித்து கடைசி குடிமகன் வரைக்கும் ஆலயத்துக்கு ஏதாவது செய்ய வச்சுட்டா இருப்போங்க தாவீது ராஜா. எங்கள் வீட்டில் 4 பேர், நாங்கள் 2 பேர் ஆண்டவர் சர்ச்சுக்கு போவோம், மீதி 2 பேரும் அப்போ சர்ச்சு பக்கமாக கூட வர மாட்டாங்கன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் கிடையாது. கடைசி குடிமகன் வரைக்கும் என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற கேள்வியை கேட்ட மாபெரும் தலைவன். நீங்களும் தாவீது போல மாறணும்னா இப்படியே யோசிங்க. அனைத்தும் என் ராஜாவுக்கு ஊழியம் செய்யும், அனைவரும் என் ராஜாவுக்கு ஊழியம் செய்வார்கள். அவருடைய ஆலயத்தில் எல்லாம் டெடிகேட்டட் திங்ஸ், அது அவருக்கென்று பிரதிஷ்டியாக கொடுக்கப்பட்டது, அத்தனையும் பத்திரமாக கையாளுவோம் என்கிற எண்ணத்தோடு இந்த தலைவன் செய்தான். 29 32 வரைக்கும் படித்தோம்னா, now every matter pertaining to God and the affairs of the king. இப்போ ஆலயத்தோட விஷயத்துலலாம் ஆண்டவர் போகிறார் இல்லை, ஆண்டவரோட விஷயத்துக்கு யார் போவார்? தாவீது போகிறார். இப்போ தாவீது வழியாக எல்லாமே தனியாக ரெக்கார்டுக்கு ஆள் வேணும். எருசலேம் தேவாலயத்துக்கு அதிக காணிக்கை கொடுக்குறதே யார் குடும்பம் தான்? ராஜா குடும்பம். அப்போ இதை போகிற ஆள் பார்க்கணும். ராஜா போட்டிருப்பார், அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் வர்றதை என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும்னா எத்தனை பேர் வேலை செய்யணும் பாருங்கள். இந்த திராட்சை என்னுடைய இத்தனை ஏக்கர் லேண்டில் உள்ள திராட்சை பழ ரசம் ஆலயத்துக்கு வரணும்னா எவ்வளோ பேர் பார்க்கணும்? அதுக்கு நடுவில் பீப்புள் who are pertaining to God and the affairs of the king. ஆண்டவரை சார்ந்தவர்கள், ராஜாவுடைய கணக்கு வழக்கு பார்க்கிறவர்கள். அப்போ ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்க கூட ராஜாவை பார்க்குறானோ இல்லையோ, ராஜாதி ராஜாவை பார்க்குறான். ராஜா டைம் ஆயிடுச்சு ராஜா, எதுக்குப்பா இன்னும் ஆலயத்துக்கு காணிக்க வைக்கல ராஜா, முதல்ல எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருப்பார். இஸ்ரவேலிலே வாழ்ந்த எல்லா மன்னர்களுக்கும் இந்த சட்டத்தை வகுத்து விட்டு போனான் இந்த மாமன்னன். அதனால்தான் கடைசி ராஜா வரைக்கும் ஆலயத்துக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சானுங்க. பாபிலோன் மன்னன் திருடி கொண்டு போன பிறகு கூட, கொள்ளையடித்து கொண்டு போன பிறகு கூட திரும்பவும் ஆலயம் கட்டப்பட்டது. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே நேர்பார்வையை கொடுத்திருந்தான் மன்னன். சர்ச்சி பத்திரம், ஆலயம் பத்திரம், ஆலயத்தில் ஒரு குறை வர வைக்கக்கூடாது என்று தன் பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் இருந்தார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை கூப்பிட்டு ஆலயத்தோட பணியில் கேர்ஃபுல்லாரு, நம்மளது இல்லைனா கூட பரவாயில்ல அதை செய்யன்னு சொல்லி வளர்த்தாள்னா எத்தனை இஸ்ரவேலர்கள் அதை செஞ்சுருப்பாங்க. அதான் நடந்துச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எந்த பைபிள் காலேஜும் படிக்கல. அப்போ ஆலயத்தை இடிச்சிட்டான். இவனுக்கு சின்ன டீன் பசங்க ஆலயத்தை இடிச்சிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். அவங்க டீனேஜ் வரதுக்கு முன்னாடி அன்னகர்கள் ஆக்கிட்டான். ஆண் பிள்ளைகள் என்ன ஆக்கிட்டான்? அன்னகர்கள் ஆக்கிட்டான். டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்கிட்டான். யோசிச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைங்க அங்கேயும் போய் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்றால் தாயினுடைய போதனை. தேர் பைபிள் காலேஜ் வாஸ் தேர் ஹோம். இன்றைக்கி நம்ம பைபிள் திறக்கிறோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரமா, இல்லை நம்ம மனசை திறந்து எதையாச்சும் சொல்லி வைக்கிறோமா? நம்ம பைபிள் திறந்து பிள்ளைங்களுக்கு போதிச்சோம்னா அவங்க நமக்கு மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் திறந்து சொன்னோம்னா வி won't be their leader. நம்ம அவர்களுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம முந்தின நாள் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம்னு படித்தோம். அந்த பிள்ளைகளோட உடம்பு முக்கியம் என்று சொல்லுகிற நாம் அவருடைய மனம் முக்கியது என்று நினைத்தோமா இல்லையான்னு தெரியல. மனது முக்கியம் என்று நினைத்தால்தான் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். அதை தான் நம்ம அன்றைக்கி படித்தோம். எப்படிங்க மனது முக்கியம்? மனது முக்கியத்துக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம மனம் விட்டு அவங்க கையில் பேசணும், அவங்க மனம் விட்டு சொல்கிறத கேட்டுக்கணும். கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என் மகளை உனக்கு தருகிறேன், என் மகனை என் பையனை உனக்கு கொடுக்குறேன், நீ வளர்த்துரு, உன் வயிற்றில் போடுற. இப்படி தான். உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லை, என் பசங்களை உன் வயிற்றில் போடுற, நீ வள. ஃபிசிக்கலாக வள, இமோஷ்னலாக வள, ஸ்பிரிச்சுவலாக வள. கஷ்டமாக இருக்குல்ல பிள்ளைகளை வளர்ப்பது நமக்கு. இன்றைக்கி தாவீது ராஜா சொல்லித்தராரு, எவ்ரிதிங் எக்ஸ்பவுண்டிங் ஆஃப் த லா. எல்லாமே பைபிள் வசனம், பைபிள் வசனம். தாவீது ராஜா நீ எப்படி ராஜா அப்படின்னு பார்த்தா, தாவீது ராஜா அன்றைக்கி இஸ்ரவேல் ஆண்டார்ல, அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் இன்றைக்கி அவங்க கையில் இல்லையா, அதில் குட்டி கூட இல்லை. அப்போ எவ்வளோ ஆண்டிருப்பார் பாருங்க. உப்பு பள்ளத்தாக்கு இப்போ ஈராக்கில் இருக்குது, அங்கே போடுறாரு. சீரியாவை ஆள்றாரு, அசீரியாவை ஆள்றாரு. அப்போ இன்றைக்கி பார்த்தா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக யார் ஆண்டு செஞ்சுருக்காரு? தாவீது. இன்னைக்கு இஸ்ரவேல் இம்தூண்டு இருக்குது. சண்டையிலையும் நீ பெரிய ஆள், மியூசிக்லையும் நீ பெரிய ஆள், பாடுறதுலையும் பெரிய ஆள். எப்படி ராஜா? ஆம், என் ஆண்டவருடைய விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தபடியால் என் விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். கவனிங்க, பிரச்சனைக்கு தீர்வு உலகத்தில் இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு வேதத்தில் இருக்கிறது. ஆமென். நம்மளை எல்லாம் சட்ட திட்டத்துக்குள்ளே உட்படுத்துவது நம்ம மனசா வேதமா?
நான் பைபிள் சொல்கிறத கேட்பேன். மகளே, நீயும் பைபிள் சொல்கிறத பைபிளை திறந்துக்கலாம், அது நான் சொல்கிறதோ கேட்கலாம். அது சொல்கிறதுக்கு தவறாக நான் நடந்துக்கிட்டேன், நான் ஃபஸ்ட்டு பைபிள் காலில் விழுறேன். அப்போனா நம்ம பிள்ளைங்க விழுவாங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் விழுவாங்க, நம்ம குடும்பத்தினர்கள் விழுவார்கள். இதை தாவீது ராஜா செஞ்சுட்டாருங்க. அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, ஊர் அறிய தப்பு பண்ணிட்டாரு. ஊர் அறிய வர்றதுக்கு முன்னாடி அதை அடக்க பார்த்தாரு. ஆமாம், தீர்க்கதரிசி நாத்தான் வரும்போது நாத்தான் காலில் விழுந்தார் தாவீது. தாவீதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, சேவகரே நாத்தானை இல்லாமல் பண்ணிடுன்னு காலில் விழுந்தான். ஐ ஆஸ் சாரி ஃபர்ஸ்ட், தென் யூ ஆஸ்க். ஆமேன். ஏறக்குறைய 2700 பேருக்கு மேலே இந்த திருப்பணிக்கு வச்சுருந்தாராம். இது எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு, எவ்வளோ சாப்பாடு போட்டார், எவ்வளோ இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்தாருன்னு எனக்கு தெரில, எவ்வளோ பென்ஷன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரில. அத்தனையும் முடியும் தேவஜனமே. நம்முடைய எண்ணிக்கைக்கு அடங்காத, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை அவர் திருப்பணிக்கு செய்யக்கூடிய கிருபையை நம்மை கொண்டே செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கி சிறு கூட்டமாக இருக்கிற நம்மை பெருங்கூட்டமாக மாறுவார். இன்றைய செய்தியினுடைய சாராம்சத்துக்கு வருகிறோம். அப்பா, உங்கள் ஆலயத்தில் நானும் காவல்காரனாக இருக்கிறேன், அவ்வளோதான் முடிச்சு. என்னை அங்கேயாவது வச்சுக்கப்பா. அதான் நீ காலையில் ஃபோட்டோ எடுத்து அமிச்ச, அதுதான் விளக்குச்சு. ஆலயம் பூட்டிருச்சு. இங்கே உட்காந்து போனால் கூட உட்காந்து போகிறோம்ப்பா, உன் ஆலயத்தில் என்னை சேர்த்துக்கப்பா. அவர் கால்களில் விழுவோம், அவர் நம்மை நடத்த போகிறார். எழுந்திருச்சு நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க தேவஜனமே, நாம் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்புக்கிடும். அப்பா, உங்கள் சமூகம் எனக்கு போதப்பா. உங்கள் ஆலயத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன இடம் போதப்பா. ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தில் சிறிய இடம் போதப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. ஆனால் இந்த உலகம் வேண்டாம் தகப்பனப்பா. உலகத்தின் மாயைகள் வேண்டாம் தகப்பனே. உலகத்தின் காரியங்கள், அன்புகள் வேண்டாம் தகப்பனே. நான் என்னை உண்மையே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை தேர்ந்து அப்பா, ஆண்டு சமூகம் எனக்கு போதப்பா, சமூகம் எனக்கு போதப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கி நாம் அர்ப்பணித்து நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம செபிக்கலாமா? கர்த்தர் ஆண்டவர் இந்த தாவீது எவ்வளவாய் கர்த்தரோட சமூகத்தை வாஞ்சித்தான். கர்த்தரோட ஆலயத்தில் வாசல் காக்கிற பணியதாலும் போதும் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவரே சமூகம் எனக்கு போதும் சொல்லிட்டு இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை ஆராதிக்கலாமா? சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே நாளெல்லாம்
நோக்கிட ஓடி வந்தேன், உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அப்பா பிதாவே, இதோ இந்த வேளையில கூட தகப்பனே, அநேக வார்த்தைகள் இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இதோ உங்கள் ஆலயத்தில் நாங்கள் என்ன ஊழியம் செய்யும், எப்படி செய்யணும் அப்பா, எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. இதோ இந்த நாளில் எங்களை தாழ்த்துக்கிறோமே, மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் ஆவன. கோராக்கியர் சந்ததியான ஆசாப்பின் புத்திரரிலே கோராக்கியின் குமாரர் மெசேலிமியா என்பவன். இதில் பார்க்கிறோம், தாவீது ஆலயத்தில் பல ஊழியத்தை செய்யும்படி அவர் பிரித்து எடுக்கிறார் என்று. அதிலும் முக்கியமாக வாசல் காக்கிறவர்களை அவர் பிரித்து எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 84:10 சொல்லப்பட்டு இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்ல ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமின் கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று அவர் ஒரு ராஜாவாக இருந்தும் அவர் அதை முதலாவதாக தெரிந்து கொண்டார். அவர் ஆலயத்துக்கு வாசலை வந்து அவர் ஜெபிக்கிறவராக அவர் இருந்தார். நம் வேதத்தில் பார்த்தா 3 வேளையும் அவர் வந்து ஆலயத்தில் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த நாளையும் அவர் பெரிய காரியத்தை, ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும்படி அவர் எல்லாத்திலும் அழகாக பிரித்தெடுக்கிறார். வாசல் காக்கிறவர்களை கூட அவர் பிரித்து வைக்கிறார். இந்த நாளையும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும்படி, கனமான ஊழியத்தை செய்யும்படி நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்து இருக்கிறார், நாம் அதை கவனமாக எண்ணுகிறோமா என்று நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பார்க்கலாம். இந்த நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் எத்தனையோ முறை ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும்படி நான் கவனக்குறைவாக இருந்திருக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் என் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தானே போகிறேன், அவர் ஊழியத்தை தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை நேரத்தை நான் குறைவாக நினச்சி நான் வந்திருக்கேன். இந்த நாளில் முதல்ல என்ன நான் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் இனியும் நேரத்தில் நான் கவனம் செலுத்துவேன். நான் இனியும் நேரத்தோடு நான் வருவேன் என்று முதலாவதாக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ இடத்துல ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போகிறது கூட நான் லேசினஸாக நான் இருந்திருக்கேன். அதையும் இந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு, நான் ஆண்டவரே நான் அதை கவனத்தோடு நான் செய்வேன்ப்பா. எனக்கு நீங்கள் என்னென்ன ஊழியம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை நான் அர்ப்பணிப்போடு நான் செய்வேன்ப்பா. எப்படி தாவீது அவர் உங்கள் வாசப்படியிலிருந்து அவர் எல்லாம் திட்டமிட்டு செய்தாரப்பா, அதுபோல் நானும் அப்பா எனக்கு நீங்கள் கொடுக்குற ஊழியத்தை திட்டமிட்டு இனிமே நான் செய்வேன். எந்த இடத்தெல்லாம் நான் போகிறேனோ அந்த இடத்தெல்லாம் நான் திட்டமிட்டு செயல்படுவேன் என்று இந்த நாளில் நான் முதலாவதாக நான் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இதுவரை நான் ஏனோ தானே ஊழியத்தை செய்திருக்கிறேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட முதலாவதாக நான் அர்ப்பணிக்கிறேன். நம்ம இந்த நேரத்தில் பின்னாடி நின்று இருந்தோம்னா நம் முன்பாக கடந்து வரலாம், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். எந்த இடத்துலாம் நாம கவனக்குறைவா இருந்தோம்னா ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வரலாம்.
ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஊழியத்தில் நான் கவனக்குறைவா எத்தனையோ முறை நான் செஞ்சிருக்கேன். சீரியஸா இல்லாம ஏனோ தானே நான் ஊழியம் செய்யறேன்னு இருந்திருக்கிறேன்ப்பா. டாடி, இந்த நேரத்துல என்னன்னா முழுமையா அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என்ன முழுமையா அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்துல நான் மன்னிப்பை கேட்கிறேன்ப்பா. என்ன இந்த நாள்ல நான் மாத்திக்கிறேன்ப்பா, எல்லாத்திலையும் நான் மாத்திக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் டாடி. அப்பா, இந்த நாள்ல எங்களை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நாங்க ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. தாவீது கொடுத்த அதே ஞானத்தை இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எப்படி அவர் அணிவகுத்து எல்லாருக்கும் அப்பா இதை திட்டமிட்டு கொடுத்தாரு சுவாமி, அது போல நாங்களும் ஊழியத்துல எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் நாங்க கரெக்டா நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாங்க எப்படி நடத்தணும்ப்பா. அப்பா, அந்த ஞானத்தை இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இந்த நாள் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வம் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா. ராஜா இயேசு ராஜா. அப்பா பிதாவே, இது இந்த நாள்ல கர்த்தாவே, அப்பா முழுமையாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த இடத்துலலாம் நாங்கள் கவனக்குறைவா இருந்தோம் அப்பா, இந்த நாள்ல நாங்கள் மன்னிப்பு கேட்டு உம்மிடத்துல நாங்கள் மனம் திரும்புறோம் அப்பா, மனம் திரும்புறோம் அப்பா. அப்பா, இனியும் கர்த்தாவே நாங்கள் கவனத்தோடு நடக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்க தாங்கப்பா. அப்பா, இதோ கர்த்தாவே உம்மை தேடி நாடி வருவதில் நாங்கள் முந்தி கொள்ளக்கூடிய அந்த கிருபையை வழி வாசல்களை நீங்க திறந்து கொடுங்கப்பா. என் தேவாதி தேவனே, உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா இந்த நாளில் நாங்கள் அப்பா இதை உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எப்படி தாவீது அர்ப்பணிப்போடு உங்கள் ஊழியத்தை கவனமாய் செய்தாரப்பா, அதுபோல் இந்த நாளில் எங்களை நாங்கள் அப்பா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இனி வரும் நாட்களில் நாங்கள் கவனத்தோடு செயல்படக்கூடிய அந்த கிருபை ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆவியானவரே, உங்கள் தேவ பிரசன்னத்தினால இந்த நாள் எங்களை நிரப்புங்கப்பா, உங்கள் வல்லமையினால இந்த நாள் எங்களை நிரப்புங்கப்பா. என் தேவாதி தேவனே, அப்பா இதோ தகப்பனே உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா, ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஓ ரிஷபா கரபா கரபர பரபர பக்கர பர 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 பரபா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை டேக்கர் பண்ணிக்கங்கப்பா, எங்களுக்கு ஞானத்தை நீங்கள் தாங்கப்பா. இதோ அப்பா இதோ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது
புது பலன் அடைவீர் என்று சொன்னீரப்பா. இந்த நாளில் கூட புது பலனை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. ஆவியானவரே நீங்கள் தாங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற சுவாமி. நீங்கள் ஆளுகை செய்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் காவல் காக்கிறவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பொறுப்பான திருப்பணியை அவருக்கு என்ன செய்வோம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.